வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி லஞ்ச் மெனு சூடான சாதமும் கூட மருந்து குழம்பு மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஒரு 2 துண்டு அளவு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி, ஒரு தக்காளி, ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 100 பல் பூண்டு எடுத்திருந்தேன். 2 வரமல்லி 2 ஸ்பூனு, 2 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், கடுகு 1 ஸ்பூனு, ஒரு உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஓமம் 2 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். கொஞ்சம் விரலி மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஓமம், மிளகு, சீரகம் ஆகட்டும், இந்த கடுகு அதோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்கெங்கே உள் காயங்கள் வலி இருந்தாலும் அது சேர்த்துக்கலாம். கடுகு ரொம்ப நல்லது. எங்கேயாவது தீப்பட்ட இந்த கால் வலி கை வலினாலும் உங்களுக்கு கடுகு அரைச்சி அந்த இடத்துல தேய்ச்சிருந்திங்கன்னா அடுத்து கொஞ்சம் நல்ல வலி கேட்கும், வீக்கம்லாம் வற்றும். அதே மாதிரி தான் உடம்புக்கும் தேவையானது. எண்ணெய் ஸ்பூன் போட்டு நான் கடுகு உளுந்து எல்லாமே ஒரு 3 ஸ்பூன் நல்லா தான் ஊற்றுனேன். ரொம்ப எண்ணெய் ஊற்றலை. நம்ம ஏற்கனவே ட்ரையாக தான் நல்லா வறுத்துருக்கோம். அதையும் தக்காளி, இஞ்சி எல்லாம் போட்டு நம்ம நல்ல பேஸ்ட்டாக தான் அரைச்சிருக்கோம். நம்ம எண்ணெய் ரொம்ப தேவையில்லை. உங்களுக்கு தக்காளி விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த இது நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்குனதில் இந்த இதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த பச்சை வாடை போகிற, ஏற்கனவே வறுத்தது தான் இருந்தாலும் நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா வறுத்துட்டிங்க. நல்லா வதக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் இஞ்சியில் பண்ணியிருக்கேன். சுக்கு பொடியிலையும் ஒரு தடவை பண்ணி காமிச்சிருக்கேன். இஞ்சிலையும் பண்ணும்போது இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு சாதத்துக்கு போட்டு நம்ம பிரட்டி சாப்பிடும்போது நல்லா அந்த கொதிச்சு வரும்போது உங்களுக்கு நல்ல அந்த ஸ்மெல்லே தெரியும். ஓமம் எல்லாமே உங்களுக்கு டைஜஸ்ட் உள்ளது தான். உங்களுக்கு மிளகு, ஜீரகம் எல்லாமே காய்ச்சல் வந்தாலும் எந்த தொண்டை வலி வந்தாலும் முதல்ல இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மெடிசன் எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால். கூட 2 பாசிப்பருப்பு, கொஞ்சம் ஒரு கை அளவு பாசிப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா வறுத்துட்டு 2 மிளகா வத்தல், கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு 2 உப்பு, கொஞ்சோண்டு உப்பு, 2 பல் பூண்டு போட்டு நான் அதையும் கொஞ்சம் குறப்பாக இந்த நாக்குக்கு டேஸ்ட்டாக்கு இந்த இது அரைச்சிருந்தேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருந்துச்சு. இந்த பூண்டு குழம்புக்கும் நல்லா வத்தினோடனே வத்தினோடனே 2 அப்பளமும் குழந்தைங்களுக்காண்டி வச்சுருந்தேன். இந்த துவையலுக்கும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.